ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கேளிக்கைகளிலே மூழ்கி கிடக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அது குறித்த இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை அறிந்து மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை இரண்டு உந்து சக்திகளை கொடுத்து படைத்திருக்கிறான். ஒன்று ஆசை, இன்னொன்று அறிவு. இந்த இரண்டும் தான் மனிதனை இயக்கி கொண்டிருக்கிறது. மனிதனுடைய எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு காரணம் ஆசையாக இருக்கும், இல்லைன்னா அவனுடைய அறிவுல சிந்தித்து விளங்கின ஒரு தீர்ப்பாக இருக்கும். இந்த ரெண்டு அடிப்படையில தான் மனிதர்களுடைய எல்லா செயல்களுமே அமைந்திருக்கின்றன. அவங்களுடைய நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற சாதனைகளாக இருந்தாலும் சரி, கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, பொது தொண்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது கேடுகட்ட செயல்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒன்னு அதுக்கு காரணம் ஆசையாக இருக்கும், இல்லைன்னா அவனுடைய அறிவாக இருக்கும். இந்த ரெண்டு அம்சம் கொடுக்கப்பட்டு தான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். இப்ப இந்த ரெண்டு அம்சத்தையும் அல்லாஹ் கொடுத்து, ரெண்டு எது கொடுக்கிறான்? ஆசையை மாத்திரம் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க மனுஷனை கெட்டவனால ஆக்கிவிடும். அறிவை மாத்திரம் அல்லாஹ் கொடுத்து ஆசை இல்லாம ஆக்குனா அது ஒரு எந்திரம் மாதிரி, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, எந்திர மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியுமே தவிர மனிதனுக்கு எந்த விதமான சுவாரஸ்யம், அவனுடைய இன்பம் எதுவுமே இல்லாம போய்விடும். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆசையையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து ஒன்றை ஒன்று கலந்து மனிதனுக்கு பயன் தரக்கூடிய வகையில செயல்படணும். ஒன்று வரம்பு மீறும் பொழுது இன்னொன்று கட்டுப்படுத்தணும் என்கிற வகையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆசை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் கெட்டவைகளாகத்தான் இருக்கும். தீய விஷயங்கள்ல தான் மனிதன் என்ன செய்யறான்? அதிகமாக ஆசைப்படுகிறான். அதே மாதிரி நல்ல விஷயங்கள்ல மனிதன் ஆசைப்பட்டால் கூட அத அளவுக்கு மேல அந்த ஆசை வரும் பொழுது அது தீமையாகவும் மாறிவிடவும் செய்கிறது. ஒன்னு கெட்டதுல ஆசைப்படுகிறான், அல்லது நல்லதுல ஆசைப்படுறேங்கிற பேர்ல அளவு கடந்து ஆசைப்பட்டு விடுகிறான். சில நேரங்கள்ல மட்டும்தான் தேவையான அளவுக்கு ஆசைப்பட்டு அந்த ஆசையின் மூலமாக மனிதன் நன்மைகளை அடைந்து கொள்கிறான். இப்ப அந்த ஆசைகளை அதனுடைய போக்கில் நம்ம விட்டோம் என்று சொன்னால் அதுதான் நம்மளை இந்த உலகத்துல சீரழித்து நாசமாக்கக்கூடியதாக இருக்கும். உலகத்துல மாத்திரம் இல்லாம நம்ம நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தினுடைய அடித்தளமாக அமைந்திருக்கிற மறுமை வாழ்க்கையும் கூட இந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணலை என்று சொன்னால் அது நம்மளை நரகப்படுகொலையில தள்ளிவிடும். இப்ப நீங்க நல்லா பாருங்க, கெட்ட செயல்களை ஒருத்தன் புகைப்பிடிக்கிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு கெட்டது நல்லா தெரியத்தானே செய்யும், தெரியும். ஆனால் அவனுக்கு அதுல ஒரு ஆசை இருக்கிறது, அதை விட முடியல, அதனால போய் அந்த ஒரு செயலை செய்கிறான். மதுபானம் அருந்துகிறான் என்று சொன்னால் அது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியும். உலகத்தில் உள்ள எல்லாருமே சொல்றாங்க, எத்தனை பேர் மதுபானம் குடித்த பிறகு அவன் எந்த நிலையில ஆளாகிறான் என்பதை மதுபானம் குடிக்காத நிலையிலிருந்து நம்ம பார்த்து அனலைஸ் பண்றோம். அவனை எடை போட்டு பார்க்கிறோம். இந்த மதுபானம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனுஷன் ஆக்கிறது, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிகிறது. ஆனாலும் இந்த மாதிரியான செயல்கள்ல மனுஷன் என்ன செய்யறான்? ஈடுபடத்தான் செய்கிறான். அதே மாதிரி திருடுறான், கொள்ளையடிக்கிறான், கலப்படம் செய்கிறான். இது நமக்கோ அடுத்தவனுக்கோ எந்த வகையிலும் இது நன்மை செய்யல, இது கேடுதான் செய்கிறது. நம்ம இந்த மாதிரி ஒரு வழிமுறையை உண்டாக்கிட்டு போனோம்னு சொன்னா நம்மள்ட்ட நாளைக்கு அவன் திருடுவான். அப்ப இது மாதிரி போயிரும். நம்ம கலப்படம் பண்ணோம்னு சொன்னா நமக்கு கலப்பட பொருள் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம கலப்படம் பண்ற மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா நம்ம எல்லாருமே விற்பனையாளர்களா இருக்க மாட்டோம். விற்கக்கூடியவர்களும் ஒரு நேரத்தில் நுகர்வோர்களா இருக்கத்தான் செய்வோம். அப்ப நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் என்னவாயிரும்? அந்த மாதிரி பொருளா தான் வரும். அதனால இது கெடுதின்னு நல்லா தெரியுது. ஆனாலும் அவனுடைய ஆசை என்ன செய்யுது? அவனை தூண்டுகிறது. நீ விடாத, நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம், அது இழுக்க இழுக்க இறுதி வரைக்கும் இன்பமா இருக்கும். இந்த மாதிரி அவனை
ஆசை வந்து உசுப்பி விடும் பொழுது அந்த செயல்களில் வந்து மனுஷன் வந்து ஈடுபட்டுறான். அதே மாதிரி வந்து அனுமதிக்கப்பட்டதை கூட வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு உணவு வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உணவுல ஆசைப்படுறது அனுமதிக்கப்பட்டது. அந்த உணவுல ஆசைப்படுறது எப்படி இருக்க வேண்டும்? அதிகமான நம்முடைய உடம்பு எவ்வளவு தாங்கு, எவ்வளவு சாப்பிட்டோம் என்று சொன்னால் மற்ற வேலைகளை பாதிக்காது, நம்ம உடம்பையும் பாதிக்காது, அதையெல்லாம் கணக்கு பண்ணி எடை போட்டு பார்த்து அந்த தேவையான ஆசைக்கு ஒரு லகான கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எப்படி குதிரையை ஓட்டுகிறோமோ அந்த மாதிரி என்ன செய்யணும் என்று கேட்டால் ஆசைக்கு லிமிட் பண்ணி அதை கட்டுப்படுத்தலை என்று சொன்னால் வைக்க வைக்க அவன் சாப்பிட்டுட்டு தான் என்னவாயிரும், அவனுடைய வயிறை தூக்கிட்டு அவனுக்கு நடக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுவான். அதுக்கு மேல பலவிதமான நவீன காலத்து நோய்கள் எல்லாம் அவனுக்கு வந்து விடுகிறது. அப்ப அந்த ஆசையை வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. ஆசை எல்லாத்திலும் ஆசைப்படத்தான் செய்யும். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகிறான்? ஸுய்யின லின்னாஸி, மனிதர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் ஆக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி, பெண்கள் மீது ஆசைப்படுவதற்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு நல்லது மாதிரி தெரிகிறது. அது மாதிரி ஒரு பனியின பிள்ளைகள் மீது ஆசைப்படுகிறது. ஒரு கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி உல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி குவியல்கள் மேல ஆசைப்படுவது. இப்படி ஒரு கையில குதிரை இப்படி வரிசையா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் நம்ம நிறைய திரட்டி கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதர்களுக்கு ஒரு அழகானதாக ஆக்கி வைக்கப்பட்டு அப்படிதான் படைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இணைஞ்சிருக்கிறது படைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்வதற்கு ஏற்ப நம்ம என்ன பண்றோம்? ஆசைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன அடிப்படையான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஆசைக்கு நம்ம கடிவாளம் போட தவறினோம் என்று சொன்னால் நம்மளை வந்து உலகத்திலையும் அது நாசமாக்கிவிடும், மறுமையில் நாசமாக்கிவிடும். ஆசைப்படக்கூடிய விஷயமா இருந்தா கூட அது ஒரு எல்லையில வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசைப்படக்கூடாத விஷயமாக இருக்குமே ஆனால் அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு தன்மையில நம்ம வாழ்வதற்காகத்தான் இந்த ஆசையை மட்டும் அல்லாஹ் தராம அறிவுங்கிற ஒரு கடிவாளத்தையும் போட்டு நமக்கு தருகிறான். ஆனா அறிவு சொல்ற கேட்கறதா இல்ல. அறிவு என்ன செய்யும்? அது ஒரு ஆலோசனை தான் சொல்லுமே தவிர கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துற அளவுக்கு அறிவுக்கு பவர் கிடையாது. அறிவு என்ன செய்யும்? குடிக்க போறான்னு சொன்னா அவன் அறிவு சொல்லும், இது கெட்டதுதான் சொல்லும். ஆனால் நீ பாட்டு சொல்லி கேட்ட நான் பாட்டு குடிப்பேங்கிறான். அந்த அறிவு என்ன வேலையை செய்யும் என்று சொன்னால் இது நல்லது கெட்டதுன்னு காட்ட மட்டும்தான் செய்யுமே தவிர அதுக்கு மேல அவனை பிடிச்சி நிப்பாட்டுற அளவுக்குலாம் என்ன இல்லை, அதுக்கு அறிவுக்கு பவர் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பொருளை அறிவை தந்தால என்ன செய்யறான்? நீனே சிந்திச்சு பார்த்து எதுல ஆசைப்படலாம், எவ்வளவு ஆசைப்படலாம், எதுல ஆசைப்படக்கூடாது, இதை வந்து நீ விளங்கிக் கொள் என்று அல்லாஹ் ஒரு கண்ட்ரோல்ல நமக்கு என்ன இருக்கிறான்? அறிவுங்கிறத ஒண்ணு தந்திருக்கிறான். இந்த அறிவுங்கிறத வைத்துக் கொண்டு மொத்த ஆசைக்கு நம்ம தடையை போட்டோன்னு வைங்க, அப்புறம் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அர்த்தமே இருக்காது. ஏன் நம்ம வந்து உதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு நகைச்சுவையா ஒரு செய்தியை சொல்றாருன்னா நம்ம சிரிக்கிறோம். சிரிக்கிறது கூட அறிவுபூர்வம் பார்த்தால் ஒண்ணுமே, எதுக்கு சிரிக்கணும்? அறிவுபூர்வமா சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு மேட்டருமே இல்லை. அப்ப வந்து அந்த அறிவுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம இருந்தும் கூட நம்ம என்ன செய்யறோம்? ஆசைப்படுறோம். ஒரு குழந்தைய வேணும்னு ஒரு பெண் ஆசைப்படுறாள்னு சொன்னா நல்லா தெரியுது, அவளுக்கு சிரமம் தான், கஷ்டம் தான் தெரிகிறது. ஆனாலும் என்ன செய்கிறது? அறிவுப்படி சிந்திச்சு பார்த்தா வேணாங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவ என்ன செய்யறாங்க? இந்த அறிவை தாண்டி கொண்டு என்ன செய்யறோம்? ஆசைப்படத்தான் செய்யறோம். தேவையாவும் இருக்கிறது. நாங்க அறிவுப்படி நடப்போம்னா என்ன செய்யக்கூடாது? ஒரு பொம்பளையும் பிள்ளை பெற மாட்டோம். எதுப்படி கஷ்டப்படணும், தேவையில்லாம சிரமப்படணும்னு நினைச்சாங்கன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த அறிவுங்கிறதுக்கு முழுசா இடம் கொடுத்தாலும் அது நாசமாகி போய்விடும். அது எல்லாத்திலயுமே ஒரு அறிவுக்கு என்ன செய்யணும்? அறிவுபூர்வமான காரியத்தையும் செய்யணும். கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்று சொன்னால், மனசுக்கு ஒரு நிம்மதி வரும் என்று சொன்னால், மாதிரியான சில பொழுதுபோக்குகள் மாதிரியான விஷயங்கள்லையும் நம்ம என்ன செய்யணும்? ஈடுபடத்தான் வேணும். அப்படிதான் அல்லாஹ் வந்து படைச்சிருக்கான். இல்லாட்டி என்ன ஆயிரும்? அது வந்து மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு வந்துவிடும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த அடிப்படையை சொல்வதற்கு தான் நபிமார்கள் எல்லாம் கூட அனுப்பப்பட்டாங்க. நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே என்ன? மனிதன் வந்து ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஆசைக்கு ஒரு எல்லை வகுத்து கொள்ளணும், அதை வந்து இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது. அது வந்து என்ன, அறிவுக்கு பலவீனமா இருக்கிறதுனால அது எப்ப நமக்கு அது சாத்தியப்படும் என்று சொன்னால் நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்காண்டா தான் நமக்கு பயம் வரும். இந்த அறிவு என்ன நம்மளை பண்ணிவிடும்? அறிவுனால ஏதாவது நமக்கு செய்ய முடியுமோ? ஒன்றும் செய்ய முடியாது. இது சரின்னு சொல்ல முடியும், இது தவறு என்று சொல்ல முடியுமே தவிர சரியானதை நோக்கி இழுத்து செல்ல இயலாது. அறிவுக்கு தவறானதிலிருந்து நம்மளை பிடிச்சி இழுத்து காப்பாத்திடவும் முடியாது.
அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த மனிதர்களுக்கு இந்த ரெண்டு மட்டும் பத்தாது, இவங்க நல்ல வழிக்கு போக வேண்டும் என்று சொன்னால், கெட்ட வழிக்கு போகக்கூடாது என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம், இதுக்கு பிறகு ஒரு ஒரு உலகம் இருக்கிறது, அங்க வச்சு உன்னையெல்லாம் நான் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சுக்கிறேன் என்று நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணு, அறிவையும் கரெக்டா கொண்டு போக வைக்கும், ஆசையையும் கரெக்டா கொண்டு போக வைக்கும். அப்ப அந்த ரெண்டுக்கும் மத்தியில கரெக்ட் பண்ணி கொண்டு போவதற்காக வேண்டி நமக்கு மேல ஒரு வலிமையான ஒரு ஆற்றல் இருந்து கண்காணிக்குது என்ற ஒரு நம்பிக்கை வேணுங்கிறதுக்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டு மறுமைங்கிற அந்த நம்பிக்கையை சொல்லி அதனுடைய அச்சத்தை ஊட்டி அதை அடிப்படையாக வைத்து விட்டோம் சொன்னா நம்மளால எதுல இருந்து ஜெயிச்சிட முடியும். இந்த அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு ஜெயிக்க முடியாதவர்கள், ஒரு புகைப்பழக்கத்திலிருந்து எவ்வளவு கேடுகள் வந்தாலும் அதை விட மாட்டேன்னு சொல்லக்கூடியவன், இதுக்கு அல்லாஹ் உன்னை கடுமையா தண்டிப்பான்னு சொல்லி அது உள்ளத்துல உட்கார்ந்து விட்டுறான். நோம்புல விடத்தானே செய்றீங்க. அப்ப அறிவு சொல்லும் போது கேட்காத ஒரு மனிதன் என்ன பண்றான், அவனுக்கு மேல ஒரு சூப்பர் பவர் அதை கடுமையான விஷயமா எடுத்துக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதுல இருந்து விடுபட்டு விடுகிறான். அதே மாதிரி வேற என்னென்ன தீமைகள் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, அந்த தீய காரியத்தில் நம்ம விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன ஒரு மூணாவதாக ஒரு விஷயம் தேவைப்படுகிறது, நம்மளுக்கு மேல ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான். இந்த மூணு தான் மனித வாழ்க்கையை ஒழுங்கா செவ்வனை கொண்டு போறதா இருந்தால், ஒன்னு ஆசை, இன்னொன்னு அறிவு, அந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக வேண்டி நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை. இதன் அடிப்படையில் தான் இஸ்லாம் எல்லா நபிமார்களும் எந்த அடிப்படையில் அனுப்பப்பட்டார்களோ அதன் அடிப்படையில் தான் மனிதர்கள் ஒரு ஆசைக்கு மாத்திரம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதுல வீழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னா அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கை வீணாகி போயிடும், மறு உலகம் வீணாகி போயிடும், அவங்களுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு போயிடும். அவங்களுடைய அல்லாஹ் கொடுத்த அந்த உடம்பு இருக்குத கிஃப்ட், அதான் பெரிய கிஃப்ட். மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட்ல அந்த உடல் அமைப்பு தான் நமக்கு பெரிய கிஃப்ட். அதுவே ஒரு நமக்கு ஒரு கேடாக மாறிவிடும் என்கிறதை எல்லாம் நபிமார்கள் வழியாக அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி தந்து, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட், இதை செய்யாது அதை செய்யாது. நமக்கு பார்த்தா என்ன செய்யும், என்ன இஷ்டத்துக்கு ஆசைப்படுற விடாம போட்டு தடுக்கிறாங்கிற மாதிரி தெரியும். ஆனா அதெல்லாம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதுல எல்லாத்திலையுமே நமக்கு நன்மை தரக்கூடியதா இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனாலதான் நீங்க இன்னைக்கு உள்ள காலத்தை எடுத்துக்கொண்டுமே ஆனால் நம்ம மத்த ஆசையெல்லாம் விட்டுருங்க. மதுபானம் அருந்தக்கூடிய ஆசை, புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஆசை, இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம எந்த ஆசை எடுத்திருக்கோம் என்று சொன்னால், கேளிக்கையில நம்ம நாட்டம் கொள்வது. கேளிக்கைன்னா என்ன, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் டான்ஸ் பாட்டு கச்சேரி, அடுத்த பாடலை பார்த்து ரசிக்கிறது, அது மாதிரி சினிமாக்கள் டிராமாக்கள் நாடகங்கள், ஆபாசமான படங்கள் காட்சிகள், இது மாதிரியான விஷயங்களை தான் என்ன செய்யறோம், கேளிக்கைன்னு சொல்லுகிறோம். இந்த கேளிக்கைகள்ல மனிதனை ஈடுபடுவதற்கு கூட என்ன காரணமா இருக்குன்னு பாருங்க, சிந்திச்சு பார்த்தா என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் கொடுத்த எல்லா விதமான பாக்கியங்களையும் நாசமாக்குவதுதான் அதிகமான கேளிக்கைகள். சில கேளிக்கைகள் இருக்கிறது, அந்த கேளிக்கைகள் பயன் தரக்கூடியதா இருக்கும். அந்த ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்துறோம், அது ஒரு கேளிக்கை தான், அது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு கபடி விளையாடுறோம், ஒரு ஃபுட்பால் விளையாடுகிறோம், அல்லது சிலம்பு சண்டை விளையாடுகிறோம், வால் சண்டை விளையாடுகிறோம், அது வீரத்துக்கு வீரமா இருந்தாலும் ஒரு கேளிக்கை, ஒரு டைம் பாஸ், ஒரு பொழுதுபோக்காக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் குறைவாக இருந்தாலும் அதிகமாக நம்ம மக்களை எது ஈர்த்து கொண்டிருக்கிறது தெரியுமா, அதிகமான மக்களை, அது ஜாதி எல்லாத்தையும் கடந்து, மொழி எல்லாத்தையும், நாடு எல்லாத்தையும் கடந்து அனைவருக்கும் உள்ள ஒரு பெரிய ஈர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருப்பது என்ன என்று சொன்னால், இந்த சினிமா, அதாவது காட்சிகள்ல வரக்கூடிய கவர்ச்சி இருக்கு பாருங்களேன். அது சினிமாவா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், அல்லது ரொம்ப ஓவரான ஒரு வல்கராக இருக்கக்கூடிய சினிமாக்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு காட்சிகள்ல தான் என்ன செய்யறோம், நம்ம அது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குதே என்று நம்ம மூழ்கி கிடக்கிறோம். நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிற அறிவு எவ்வளவு பெரிய பொக்கிஷம். இந்த அறிவை வைத்துக் கொண்டு அறிவுக்கு சம்பந்தமில்லாத அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து என்ன செய்யறோம், அது உண்மைதான் என்று நினைக்கிற அளவுக்கு நம்மளை ஆக்கி விடுகிறார்கள். நாடகம் டிராமால எந்த அளவுக்கு என்று சொன்னால், தங்கள் பக்கத்து வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது சொன்னா, தங்களுடைய பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வறுமையா இருப்பான், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்,
அல்லது பெரிய நாளைக்கு நாளை கழிச்சு செத்து போற அளவுல நோயாளியா இருப்பான், தெரிஞ்சவனா இருப்பான். அது நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் மக்களுக்கு ஏற்படுத்துவது கிடையாது. ஆனால் ஒரு சின்ன திரையிலேயோ பெரிய திரையிலேயோ ஒருத்தனுக்கு என்னமாவது ஒரு நோய்வாய்ப்பட்டதை காட்டினான்னு சொன்னா, கதாநாயகனா இருக்கிறவனுக்கு என்னமாவது காட்டினா அதை பார்த்துக்கிட்டு அழுகுற காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த திரைக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து என்ன செய்யறான், அது பொய்ய நடிக்கிறான், எல்லாமே உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சியும் கூட அதை பார்த்து என்ன செய்யறான், அதை நெசம் என்ற அளவுக்கு அவனை பாதிக்க செய்து ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து அழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மாமியார் மருமகள் கொடுமையை அவங்களே மாமியாரா இருந்து கொடுமை செய்து கொண்டு, அவங்களே மருமகளா இருந்து மாமியாரை டார்ச்சர் பண்ணி கொண்டெல்லாம் இருப்பார்கள். ஆனால் அந்த அந்த திரையில மாமியார் கொடுமைப்படுத்துறதை பார்க்கும் பொழுது இந்த மாமியார் என்ன பண்ணு இப்படி எல்லாம் குடும்பக்காரியா இருக்கலன்னு என்ன செய்வாங்க, நியாயம் பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதிரியான காட்சி ஊடகங்கள் மூலமாக நம்மள என்ன பண்ணுகிறார்கள் சொன்னா, நமக்கு கூர்மையாக இருக்க வேண்டிய அறிவை மழுங்க செய்கிறார்கள். அதுல முதலாவது சினிமாங்கிறது எடுத்துக்கிறோங்க. இந்த சினிமா என்பதுல நம்ம அதிகமா என்ன செய்யறோம், மூழ்கி கிடக்கிறோம். இந்த சினிமா என்பது நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, அதுல நீங்க பாக்குறது இருக்க, அதுக்கு அந்த யதார்த்தத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அது கிடையாது. நீங்க பாக்குறது கூட அப்படியே நடந்தது கிடையாது, அப்படியே நடிச்சது கிடையாது. அது எல்லாமே என்னது, கட்டி வெட்டி ஒட்டி சேர்த்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இது சினிமா என்பது. அப்ப சினிமா என்பதுல அனைத்துமே பொய்ன்னு நமக்கு அறிவுக்கு தெரிஞ்சா கூட இந்த ஆசை என்ன பண்ணுது, அதை உட்கார்ந்து நம்ம ரசிக்க வைக்கிறது. ஒரு சண்டை காட்சியை காட்டுகிறான் என்று சொன்னால், அது என்ன சண்டை காட்சி காட்டினா நெசமா சண்டை போடுவானா? அந்த கதாநாயகனை வரக்கூடியவன் அப்படி 10 பேர் அடிக்கிற அளவுக்கு வலிமை பெற்றவனா? கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிக்க முடியுமா? முடியாது. இருக்கிற மனித குலத்திலே ரொம்ப பலவீனமான உடலை கொண்டவர்கள் சினிமாக்காரங்க தான். ஏன்? எல்லா விதமான கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால ஒரு மிதிச்சா தாங்க மாட்டாங்க. இருக்கிற எந்த சமூகத்தை விட ஒரு உழைப்பாளிக்கு இருக்கக்கூடிய அளவு கூட அவங்கள்ட்ட வலிமை எல்லாம் இருக்காது. ஆனா என்ன பண்றாங்க சினிமாவுல, அவன் கையை வீசுறான், அப்படின்னா 10 பேர் உழுகுறான், அப்படின்னா 10 பேர் உழுகுறான். நம்ம என்ன ஆகிறோம், அப்படி சீட்டுக்கு முன்னாடி உட்காந்து பாக்குறான் ஒருத்தன். அட எப்படி இது பொய்யில இது நம்மளுக்கு இருக்கனாவில் ஆக்குறான். இப்படின்னா இப்படி 10 பேர் உழுவ முடியும், அப்படின்னா இப்படி 10 பேர் உழுவ முடியும். மனிதனுடைய உடம்பு தோல்லான செய்யப்பட்டிருக்கிறது. அதுல போய் குத்துனா டும்முன்னு சத்தம் கேட்குமா? தோல்ல தான் குத்துவான். அதுக்கு என்ன செய்வாங்க, சத்தம் ஒண்ணு பயங்கரமா மியூசிக் கொடுப்பானுவோ, பயங்கரமான சத்தம். நம்மளாம் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அது மாதிரி சத்தம்லாம் வராது. ஆனா அவன் என்ன செய்வான், அது மாதிரியா காட்டுவான். அப்ப அது எல்லாமே பொய். அவன் பேசுறது பொய், அது வேற ஒருத்தன் எழுதுனதா இருக்கும், அது குரல் கொடுக்கணும் வேற ஒருத்தனா இருக்கும். சினிமாவில் இவங்களுடைய வேலை என்ன, அது பாட்டா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், இவங்களுடைய முன்னாடி காட்சி தரவுடைய வேலை என்னன்னு கேட்டா, வாய அசைக்கிறது மட்டும்தான் இவனுடைய வேலை. இப்படிங்கிற வேற ஒண்ணுமே அவனுடைய எழுத்து அவனுடையது இல்ல, அந்த சவுண்டு கூட அவனுடையது இல்ல, எல்லாம் டப்பிங் தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சன் டிவில பார்க்கக்கூடிய அதே காட்சி அப்படியே ஜெமினி டிவிலையும் வரும், இதே ஆளுக்கு தான் இருப்பாங்க. அப்ப என்ன டப்பு தானே பண்றாங்க அர்த்தம். 16 சேனல்ல அதான் காட்டுறான், ஒரே நாடகத்தை காட்டுறான். அதே ஆளுக்கு தான் இருக்கும், அதே மூஞ்சிதான் இருக்கும், அதே வாய் தான் இருக்கும், அதே அசைவுதான் இருக்கு. அந்த வசனங்கள் தான் என்ன செய்கிறது, மாறுகிறது. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், அந்த பேச்சு கூட அந்த வாயை எவன் பேசுற மாதிரி காட்டுறானோ அவன் பேசவில்லை, அந்த பேச்சு எவன் பேசுகிறானோ அவன் அந்த வார்த்தையை உருவாக்கவில்லை. எல்லாமே பொய், வேற வேற எல்லாமே. அப்ப நல்லா தெரியுது இது பொய், பிராடுக்க பண்றாங்கன்னு நல்லா தெரிகிறது. அது போக என்னன்னு கேட்டா, இந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் டூப் தான் செய்வானே தவிர இவன் செய்ய மாட்டான். ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி காட்சி வந்தா கூட, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க தூரத்து லாங் ஷாட்ல காட்டும் போது ஒருத்தன் சைக்கிள் ஓட்டுவான், அது இவன் கிடையாது. இவன் போட்டிருக்கிற மாதிரியான சட்டையை அவனுக்கு மாட்டி விட்டு என்ன செய்வாங்க, அவனை சைக்கிள் ஓட்ட விடுவாங்க. இவன் சைக்கிள்லாம் ஓட்ட மாட்டான். இவனை காட்டும்போது தலையை மட்டும் காட்டுவாங்க, இப்படி இப்படி கையை இப்படி பண்ணுவான், நின்றுக்கிட்டு இப்படி பிடிமா. நமக்கு சைக்கிள் ஓட்டுறான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், அவன் சைக்கிள் தான் ஓட்டுறான்னு காட்டுறதுக்காக என்ன செய்வான், வேற ஒருத்தன் ஓட்டிட்டு போற மாதிரி அந்த தூரத்து காட்சி என்ன செய்வான், காட்டுவாங்க. அப்ப இவன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருந்தா இவன் ஓட்டல, மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தா இவன் ஓட்டல, கார் ஓட்டுற மாதிரி இருந்தா வெறுமனே ஸ்டேரிங் வச்சு இப்படி சுத்துவாங்களே தவிர காரை ஓட்டுறது கிடையாது, கேமராவை தான் எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்ப கார் ஓடுற காரை ஒரு தனியாக ஒன்று எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அது வேற எவனும் ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த மாதிரி கலரு அது அந்த மேட்சுகளை வைத்துக் கொண்டு செய்யறதை தவிர, அதுல ஓடுற கார் ஓட்டுறானே அது பொய், அவன் கார் ஓட்டல, வண்டி ஓட்டுறான் அது பொய், மாடியில இருந்து குதிக்கிறானு அதெல்லாம் பொய், மாடியில இருந்து இப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. கீழே ஒருத்தனை படக்க போட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிடுவாங்க, அது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ண பொம்மை மேல தள்ளி விட்டு மூணையும் கோர்த்து அவன் தான் உளுந்தாங்கிற மாதிரி காட்டி போடுவாங்க. 40 மாடில இருந்து உழுவுற மாதிரி காட்டுறது என்ன, அங்க உளுந்துகிட்டு வர்றது வேற ஒரு பொம்மை, அது
மேல இருந்து என்ன செய்வான், அப்படி குதிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணுவான், அவ்வளவுதான். கீழே வந்து படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன். இது நடந்து ஒரு மாசம் கழிச்சு அதை இருப்பாங்க, சட்டை அதே சட்டையை போட்டுக்குவாங்க. அப்ப இதெல்லாம் என்னது, எல்லாமே பொய், 100% பொய்ன்னு தெரியும் போது நம்ம எப்படி அதை போய் ரசிக்கிறோம், அதை போய் நெசம்னு நம்புறோம். அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல இந்த மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டான்னு சொன்னா அவன் வந்து ஒரு நாட்டை ஆள முடியுதே. நம்ம நாட்டு மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, எம்ஜிஆர் நல்லவங்கிறான், சிவாஜியை நல்லவங்கிறான், அதே மாதிரி வந்து விஜயகாந்த் நல்லவங்கிறான். மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. என் டி ராமராவ் அப்படி நினைச்சாங்க. இவர்கள் எவனாச்சும் நல்லவனா? எவனும் நல்லவன் கிடையாது. வெளி உலக சினிமாவுக்கு வெளியே இருக்கிற மக்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா சினிமாவில் உள்ளவன் தான் மகா மகா அயோக்கியன்னு கெட்டவனுமா இருக்கிறான். அந்த மாதிரி ஒழுக்கமா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தை ஏமாத்தி கருப்பு பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, அனைத்திலையும் கேடுகட்டவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவான், ஊருக்கு உபதேசம் பண்றேன்னு தீவிரவாதத்தை பத்தி பேசுவான், அதை பத்தி விலைவாசியை பத்தி பேசுவான். எல்லாமே வந்து என்ன செய்யறது, பொய்ங்கிறது நமக்கு விளங்குறது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இதுல போய் நம்ம மூழ்கி இந்த சினிமாவை போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமே, ஒரு நாடகம் சீரியலை போய் பார்த்துட்டு இருக்கிறோமே, இதுல என்ன என்ன மெசேஜ், இதெல்லாம் என்ன நமக்கு நன்மை கிடைக்க போறது? ஒண்ணுமே கிடையாது. இதனால எந்த ஒரு நன்மையாவது, உடலுக்கு ஏதாவது நன்மையா இல்ல, என்ன கேடுலாம் வரும், முதல்ல மூளைக்கு கேடு. இந்த சீரியல்கள் சினிமாக்கள் இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கும் பொழுது எதையுமே ஷார்ப்பா எடை போட்டு பார்ப்போமே, இது சரி இது தவறுண்டு அந்த கூர்மையை மழுங்க செய்யும். ஒரே நாள்ல மழுங்கிறாது. இப்படியே பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டு வந்தான்னு சொன்னா பொய்களை எல்லாம் நெசம்னு நம்ப ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் மார்க்கத்துல வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கவிதையை கத்துக் கொடுக்கலன்னு சொல்றான். அல்லமனா ஹுஷார ஒமா எம்பகிலஹு, இவருக்கு நம்ம கவிதையை கற்றுத்தரவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிறான். அந்த கவிதைண்டா என்ன அர்த்தம், இல்லாத இப்படி இருக்கிற மாதிரி காட்டுறது. ஒரு ஜான் உள்ள பொருளை என்ன செய்யறது, குடிகாரனுக்கு என்ன செய்யும், ஒரு சங்குகளுக்கு கிடைச்சுன்னு சொன்னா அது ஒரு பனைமரம் மாதிரி கண்ணுக்கு தெரியும். இந்த கவிஞனுக்கு அப்படி தெரியும். குடிகாரனுக்கு தெரியற மாதிரி என்ன செய்யும், கவிஞர்களா இருக்கிறவனுக்கு என்ன செய்யும், எல்லாமே பெருசு பெருசா தான் பார்ப்பானுவோம். அந்த மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் வந்துடக்கூடாது என்பதற்கு தான் சும்மா அப்படி லேசா பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாமே தவிர அதுலயே முழு ஈடுபடுறது வந்துடக்கூடாது என்பதற்கு தான் அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் தடுத்திருக்கிறான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய மேட்டர் என்னன்னு கேட்டா, இதுல உள்ள காட்சிகளை பார்த்து 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 மனித நேயம் அத்து போய்விடும். பொய்களை நெசம் நம்ப வேண்டி இருக்கும். யதார்த்தமா என் வீட்டிலேயே வறுமையா இருக்கிற நான் கவனிக்காம சினிமாவில் காட்டக்கூடிய வறுமையில உள்ளவனுக்காக வேண்டி நான் வந்து அழுதேன் என்று சொன்னால் நான் என்னிடத்துல எந்த விதமான இறக்கமும் இருக்காது. மனித குலத்தை பத்தி நான் சிந்திக்க மாட்டேன். என் உலகம் அல்லாத வேற உலகத்தில் நடக்கிறது பத்தி தான் எனக்கு கவலையே தவிர நிஜ உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு என்ன செய்யறான் மனிதன். அது ஒண்ணுலே கிறுக்கு பிடிச்ச அலைவானே தவிர இவங்களால சமூகத்துக்கு எந்த விதமான பயனும் இருக்காது. முதலாவது அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவுங்கிற அந்த கிஃப்டை வந்து அழிச்சு நாசமாக்கி கொள்கிறான். ரெண்டாவது என்ன, நீங்க வந்து கண்ணுங்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த கண்ணுல வந்து அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. கண்ணால பாக்குறதுக்கு என்ன இருக்கிறது, வெளிச்சத்தை நேரடியா இப்படி பாக்குற மாதிரி எது இருந்தாலும் சரி அது வந்து மனிதர்களுக்கு கேடு செய்யக்கூடியதா இருக்கும். வெளிச்சம் வந்து ஒரு பொருள்களை பாக்குறதுக்கு தான். அந்த வெளிச்சம் ஒரு பொருள்ல என் கையில அந்த வெளிச்சம் பட்டுச்சுன்னு சொன்னா என் கையை நீங்க பார்க்கணும், பாக்குறதுக்கு வெளிச்சம் வேண்டி இருக்கிறது. வெளிச்சத்தையே உத்து பார்த்தா என்னவாகும், ஒரு பார்க்கலாம், ஒரு ஒன்ஸ் பார்த்து கண்ணை மூடிக்கொள்ளலாம். ஆனால் இந்த டிவியாக இருந்தாலும் சரி, சினிமா திரைகளாக இருந்தாலும் சரி, சிடிகளாக இருந்தாலும் சரி, அதுலயே உட்கார்ந்து இப்படி பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதுலயும் வந்து போதை அளவுக்கு ஆயிடுறான். எந்த மாதிரி ஆயிடுறான், நான் இந்த படத்தை 40 தடவை பார்த்தேங்கிறான். ஒரு டிவிக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கறான், 40 தடவை பார்த்தேங்கிற அளவுக்கு கிறுக்கு பிடிச்ச ஆகிறான்னு வைங்க. இந்த மாதிரி கிறுக்கணுங்களா இருந்தாங்க என்று சொன்னா, ராத்திரி பூரா உட்கார்ந்துக்கிட்டு சினிமாவிலேயே கண்ணை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க என்று சொன்னால் அது என்னத்தை ஏற்படுத்தும் மனிதனுக்கு, அவனுடைய கண்ணில் உள்ள அந்த ஜோதியை ஒளியை என்ன செய்யும், படிப்படியாக அது குறைத்து விடும். பார்வை கோளாற வந்து அது ஏற்படுத்தும். கண்ணுல வந்து பலவிதமான எல்லா டாக்டர்களுமே சொல்றாங்க, தொடர்ச்சியா என்ன செய்யாதீங்க, வெளிச்சத்தை பார்க்காதீங்க. அறவே பார்க்காமல் இருப்பது சிறந்ததா இருந்தாலும் ஏதோ ஒரு செய்தி, ஒரு மார்க்க விஷயம் அது மாதிரி ஒரு பார்த்துக் கொள்றோம் என்று சொன்னால் அது கூட ஒரு எல்லையில தான் இருக்கணும். நீங்க வாட்டுக்கு பயான் பாக்குறேன், டெய்லி 12 மணி நேரம் உட்காந்து பயான் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ரிசல்ட் ஏற்படத்தான் செய்யும். அது மூளையிலேயே ஒழுங்கா ஏறவும் செய்யாது. கண்ணை பாதிக்குமா பாதிக்காதா, கண்ணுங்கிறது என்ன இரும்புலையா செஞ்சு வச்சிருக்கு, வைரத்திலே செஞ்சு வச்சிருக்கு கண்ணு, இப்படி குத்துனா கலங்கி ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலா தான் நம்ம கண் அமைந்திருக்கிறது. அதுல போய்கிட்டு அதை தாங்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு கேமராவை கூட ஆன் பண்ணி 1 மணி நேரம் வச்சா சூடாகி போயிடுது, ஆஃப் பண்ண வேண்டி இருக்கிறது. அப்ப இது ஒரு கேமரா தானே, கண்ணுங்கிறது ஒரு கேமரா தானே. அந்த கண்ணை வந்து அப்படியே லைட்டை நோக்கியே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்னவாக
அது கண்ணை பாதிக்கிறது. நிறைய பேர் கண் கோளாறு ஏற்படுவதற்கு காரணம் இந்த மாதிரியான டிவி சினிமா இந்த காட்சிகள் வந்து அதுல அளவுக்கு மேல அவர்கள் ரொம்ப ஓவரா அதிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்ணை பாதிக்கிறது அப்படிங்கிற ஒன்றையும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் வந்து பகலை வந்து வெளிச்சமாக்கி இருக்கிறான், இரவை வந்து இருட்டா தான் ஆக்கி வச்சிருக்கிறான், இரவை வந்து ஆடையாக ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறான். இரவு என்பது வந்து கண்ணுக்கு முழுசா ஓய்வு கொடுக்கக்கூடிய வெளிச்சமற்ற ஒரு சின்ன விடிலைட் அந்த மாதிரி தேவைக்கு போடுறது அது ஒரு விஷயம். கண்ணை நோக்கி பாய்ந்து கொள்ளக்கூடிய வெளிச்சம் இல்லாம இருக்கிறது தான் இயற்கையாக இறைவன் படைத்திருக்கிறான். அப்ப நம்ம இரவு நேரங்களில் வந்து யாரெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து கொண்டே ரொம்ப இருக்கிறார்களோ, டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்க மூளையில வந்து ஒரு புரோகிராம் என்ன செய்யணும், இறைவன் படைச்சு வைச்ச புரோகிராம் வந்து மாறிக்கொள்ளும். எப்படி மாறினேன், அவன் பகல்னு நினைப்ப உண்டாக்கிறேன். வெளிச்சம் பகல்லான பார்த்து பார்த்து பழகுறான். வெளிச்சத்தை அதிகமான வெளிச்சத்தை பகல்ல பார்த்து பார்த்து பழகுன உடம்பு அதை ராத்திரிலையும் 12 மணி வரைக்கும் அது வந்து அப்படி நினைத்து கொண்டிருந்தானே ஆனால், அந்த டிவியையும் வெளிச்சத்தையும் சினிமாவையும் கம்ப்யூட்டர் அப்படி அதுலேயே மூழ்கி கொண்டானே ஆனால் அவனை என்ன ஏற்படுத்துகிறது, நம்ம இன்னும் இருட்டு எல்லாம் இன்னும் பகலா தான் இருக்குது அப்படின்னு அவனுக்கே தெரியாதான். அவனுக்கே தெரியாம அவனுடைய புரோகிராம்ல என்ன ஆகி போயிடும், அப்படி பதிஞ்சு போய்விடும். நீங்க வேணா ஒன்று பாருங்க, ஒரு 4 நாளைக்கு மெனக்கட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி என்ன செய்யுங்க, 3 மணிக்கு எந்திரிங்க. 3 மணிக்கு 4 நாளைக்கு எந்திரிச்சு பாருங்க. 5வது நாள் நீங்களா எந்திரிப்பீங்களா இல்லையா? 4 நாளைக்கு மட்டும் மெனக்கட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணி 3 மணிக்கு எழுந்து பழகிட்டீங்கன்னு சொன்னா 5வது நாள் 6வது நாள் நீங்க 3 மணிக்கே தான் எந்திரிப்பீங்க. அப்ப எதனால அப்படி ப்ரோக்ராம் மாறிக்கணும். எப்படி ரொட்டீனாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செஞ்சிடறேன், நம்முடைய ப்ரோக்ராம்களும் மாற்றி எழுதப்பட்டுறேன். மூளை வந்து என்ன செய்யறேன்னா அதை கன்ஃபியூஸ் ஆயிடுது. நம்முடைய மூளை என்ன செஞ்சிருது, கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனால இந்த மாதிரி இரவுல அப்படி டிவியை பார்த்துக்கிட்டு படுக்கைக்கு போனான்னு வைங்க, படுக்க போறது 12 மணி, இவனுக்கு தூக்கம் வர 2 மணி ஆயிருங்க. அதுக்கப்புறம் அந்த யதார்த்தமான நிலையை புரிந்து கொண்டு ஒரு ராத்திரிலாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் மாறி அது ரீஸ்டார்ட் ஆகி ரீஃப்ரெஷ் ஆகுறதுக்கு என்னவாக அது ஒரு 2 மணி நேரம் ஆன பிறகுதான் மறுபடியும் தூக்கமே வரும். அதனால இரவு நேரத்தில் நீங்க வந்து தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அணைத்து விடுங்கள், தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரை நீங்க பார்க்காதீங்க என்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை இந்த கண்களுக்கு என்ன செய்கிறது, இந்த கேளிக்கைகள்ங்கிற இந்த ஊடக காட்சி வழியாக நம்ம விரும்பக்கூடிய கேளிக்கைகளாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை என்ன செய்கிறது, கண்ணுக்கு ஏற்படுத்துகிறது. அது போக நம்முடைய காது இருக்குதுன்னு சொன்னால் அது கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் படைக்கவே இல்லை. தேவைக்கு கேட்கணும், மற்ற நேரத்தில் என்ன செய்யணும், அதை கேட்காம அது வந்து ஒரு சும்மா விட்டுறணும். அதுலயே அந்த காதுக்கு ஒரே வேலையை கொடுத்து கொண்டிருப்பது என்ன செய்யும், காதுடைய அந்த ட்ரம்ஸ் ரொம்ப சவ்வு மெல்லிய ஒரு சவ்வு தான் ட்ரம் ஒன்று வச்சுக்கிறது. நம்ம முரசு அடிக்கிற ட்ரம் மாதிரிலாம் அல்ல ட்ரம் வச்சிருக்கல, மெல்லிய ஒரு சவ்வு குச்சி வச்சு குத்துனா ஓட்டையா போயிடும். அந்த மாதிரியான ஒரு சவ்வுல தான் போய் அடிச்சு என்ன செய்கிறது, நமக்கு சவுண்டு கிடைக்கிறது. அந்த சவ்வை வந்து அதிகமான டெசிபல்ல வந்து இந்த மாதிரி டிவி இதெல்லாம் திருப்பி திருப்பி பாட்டு வசனம் அது இதுன்னு கேட்டு கொண்டிருக்கும் பொழுது இது பார்த்தா காதல வேற மாட்டிட்டு கேட்கறான். அது அங்கேருந்து வர்றத நமக்கு பாதிக்குதுங்கிறோம். காதல வேற மாத்திக்கிட்டு அது மாதிரி கேட்டுக்கொண்டே இருந்தார்களே ஆனால் அவங்களுடைய காதுகளையும் அது என்ன செய்கிறது, பாதிக்கிற கண்ணை பாதிக்கிறது, காதை பாதிக்கிறது. ஒரு சைஸா உட்கார்ந்துகிட்டே இருப்பானே, ஏதாவது ஒன்று செய்யணும்ல, படுத்துக்கொண்டு உட்கார்ந்துகிட்டே எவ்வளவு நேரத்துக்கு இருக்கிறது, அதுலயே மூழ்கி கிடந்து 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னா முதுகு வலி, கால் வலி, பலவிதமான பிரச்சனைகள், நவீன காலத்தில் வரக்கூடிய அம்புட்டு நோய்களுக்குமே இந்த சாதனங்கள் காரணமா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இதுலயே நம்ம மூழ்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய இப்ப விளங்காது இந்த கண்ணு வந்து நல்லா பார்வையா இருக்கும். ஏன் அல்லாஹ் வந்து இளமையில ரத்த ஓட்டத்தை பயங்கரமா வச்சிருக்கிறான். அல்லாஹ் இப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது அது 40ல வேலையை காட்டும், 50ல வேலையை காட்டும். அப்ப நினைச்சு பார்த்து ரிவர்ஸ்ல வர இயலுமா? 50ல 25 வயசு மாதிரி இருக்கணும், அதுக்கு நம்ம திட்டம் போடணும். 50 வயசு ஆனா என்ன செய்யக்கூடாது, நமக்கு எந்த கண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது, காதுக்கு பாதிப்பு வரக்கூடாது, பாடிக்கு உடம்புக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற அளவுல இருக்கணும். அப்ப இந்த மாதிரியான இந்த கேளிக்கைகள் எல்லாமே நம்மளை வந்து கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குதா இல்லையா, கண்ணை கெடுத்து காதை கெடுத்து. அதை விட அதுல பார்க்கக்கூடிய காட்சிகள், அந்த காட்சிகள் வந்து என்னவா உண்டு கேட்டா சில ஒவ்வொரு காட்சியும் ஒரு விதமான உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கும். அது உதாரணமாக ஒரு காம காட்சியை காட்டுறான்னு வைங்க, அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கை வந்து உண்டாகக்கூடியதா இருக்கும். ஒரு வன்முறை வயலன்ஸ் காட்டுறான்னு வைங்க, அப்ப என்ன செய்யணும், ரத்தம் அடிக்கணும், நம்மளும் அடிக்கணும், நம்ம அப்படி அவங்க அடிக்கிற மாதிரி காட்சியை காட்டணும், அடிப்பான், அப்படி கையெல்லாம் முறுக்கும்.
அப்ப அந்த அங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து உணர்வுகளை வேற என்ன செய்யும். அது வந்து என்னென்ன மாதிரிய காட்சியை பார்க்கிறோமோ அந்த மாதிரியான காட்சிகள் வந்து நம்முடைய உடம்புல என்ன செய்யும், நம்மள அது ஒரு ஆளாக ஒன்றி போக வைத்து விடும். அதுல ஒரு ஆள் மாதிரி ஒரு ஒரு அசிங்கமான காட்சியை பார்க்கும் பொழுது, ஒரு பொம்பளை ஒருத்தன் கட்டி பிடிக்கிற மாதிரி காட்சி பொழுது இவன் வந்து அந்த இடத்துல அவன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிடுவான், நம்ம தான் அங்க நிக்கிறோங்கிற மாதிரி. அவனுக்கு தெரியாமலே அப்படியான ஒரு நிலையில கொண்டு இந்த காட்சிகள் அவனை வந்து தள்ளிரும். தள்ளும் போது என்னவாகும், அதுல நரம்புகள்லாம் வந்து பிரச்சனை ஆகி போய், அப்ப அதனால என்னென்ன கேடுகள்லாம் ஏற்படுகிறது. இந்த வயலன்ஸ் காட்சிகளை பார்த்து பார்த்து வந்தார்கள் என்று சொன்னா அவர்கள் வந்து ஒரு வன்முறையான ரவுடிகளாக உருவாகி விடுவார்கள். இப்படி அழுதுகிட்டு இருக்கிற ஒப்பாரி காட்சியை பார்த்து கொண்டு வந்தார்களே ஆனால் அவங்க கோழைகளாக மாறி விடுவார்கள். இப்படி ஒவ்வொரு காட்சிகளையும் அதிலேயே மூழ்கி கிடப்பார்களே ஆனால் நம்ம உலகத்துல எல்லாத்தையும் கலந்தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம்னு கேட்டா கொஞ்ச நேரம் சண்டை போடுவோம், கொஞ்ச நேரம் பேசுவோம், கொஞ்சம் சிரிப்போம், எல்லாம் கலந்து இருக்கும். அதே அதுவும் மற்ற நேரத்தில் ஒண்ணுமே இல்லாம இயல்பான வாழ்க்கையா இருந்துகிட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருந்தா தான் நம்மளை பாதிக்காது. இந்த சினிமாக்கள், டிராமாக்கள், காட்சிகள் இதெல்லாம் என்ன செய்யும், உணர்ச்சி அதிகமாக தூண்டும் அளவுக்கு சில காட்சிகள் ஓவராவெல்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பெரிய பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இன்னைக்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி கூட 4 வாரம் 5 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து குமுதம்ங்கிற அந்த வார இதழ்ல ஒரு ஆர்டிகல் ஒண்ணு போட்டிருந்தான். என்ன ஆர்டிகல் போட்டிருக்கிறான், ஆண்மையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் போடும் பொழுது பெண்கள் வந்து கவர்ச்சிகரமான ஆடைகளோடு வெளியே அவர்கள் வரும் பொழுது ஆண்மையை பாதிக்குதுங்கிறான். நம்ம சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுது, ஆனா சம்பந்தம் இருக்குது. அதுல அவன் சொன்ன காரணத்தோட தான் சொல்றான். அந்த அந்த பத்திரிகைகள் எல்லாரும் படிக்கிறதுனால உடைச்சி சொல்ல இயலாது. ஒரு அளவுக்கு அவன் சொல்றான். எப்படி சொல்றான், அதுல வந்து இந்த பெண்கள் எந்த நாடுகள்ல எல்லாம் அந்த வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயா தொடக்கி மேல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு அவங்க எடுப்பா மார்பகம்லாம் தெரிகிற மாதிரி இப்பெல்லாம் நடக்கிறார்களோ அந்த மாதிரியான நாடுகள்ல வந்து ஆண்களுக்கு ஆண்மை பாதிக்கிறது என்று கண்டுபிடிச்சாங்க. அதே நேரத்தில் அந்த அரபுகளை எடுத்துக்கணும், 4 கொண்டாடி கட்டி அவனுக்கு ஒன்றும் பாதிக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரியாக அரபுகள்னா எந்த நாடுகள்ல வந்து இந்த மாதிரியான உடை கண்ட்ரோல் இருக்கிறதோ அந்த மாதிரி பகுதியில் உள்ள நாடுகள்ல வந்து அது பெரிய அளவுல பாதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான காட்சிகள் வந்து பாதிக்குது என்று பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அந்த ரிப்போர்ட் இணைஞ்சிருந்தான். அதுல எழுதியிருந்தான் அது எதனால பாதிக்க தெரியுமா. அதுலயும் ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது இந்த பெண்களை வந்து ஒரு அசிங்கமான தோற்றத்தில் பார்த்து ரசிக்கும் பொழுதும், ஆபாசமான புளு பிலிம் இந்த மாதிரியான அந்த படங்களை பார்க்க அந்த மாதிரி அதுல வந்து நம்ம ஈடுபடும் பொழுதும் என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது. கிளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்தில் எப்படி அல்லாஹ் வந்து மனிதனை படைத்திருக்கிறான்னு கேட்டா அந்த கிளர்ச்சி ஏற்பட்ட உடனே லேசாக மனிதனுக்கு என்ன செய்யும், ஒரு ஆணாக இருந்தால் லேசாக ஒரு கசிவு ஏற்படும். அந்த கசிவு ஏற்பட்ட பிறகு அடுத்த தடவை உடனடியாக அவன் வந்து ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டுறணும். ஈடுபடல் என்று சொன்னா அதோட விட்டாண்டு வைங்க, மறுபடியும் ஒருக்கா பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த கசிவு லேசான மதின்னு சொல்லுவாங்க அரபில், அந்த மாதிரியான ஒரு இச்சை நீர், அந்த இச்சை நீர் 2வது தடவை வெளிப்படுதுன்னு வைங்க. ஒரு தடவை இச்சை நீர் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் விந்து வந்துடும் 2வது தடவை. அதை ஒட்டி நினைஞ்சிருன்னு அதை ஒட்டி அதுக்கு அடுத்து விந்து வந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு வந்து இந்த ஆண்மையை பாதிக்காது. அவனுக்கு விந்து வராம என்ன செய்யுதுன்னா இச்சை நீர் வெளிப்படுது. ஒரு மாதிரியா பார்க்கறான், மறுபடியும் இச்சை நீர் தான் வருது, மறுபடியும் ஒண்ணு பார்க்கறான். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஆண்மை வேலை செய்யாது. அவனுடைய ஆண்மை வந்து அத ஒரு பெண்ணை நேரடியாக மனைவியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு கிளர்ச்சி ஏற்படவே செய்யாது. இது வந்து நிஜமான பெண்களை பார்த்து இப்படி ஆசைப்பட்டாலும் சரிதான், வந்து புளு பிலிம் இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன், அவர்கள் அவங்களே நினைச்சிருவாங்க நமக்கு ஆண்மை எல்லாம் போயிடுச்சு. ஏன் அப்படி நினைக்கிறாங்க, அந்த இச்சை நீர் வருவது வந்து எதுக்காக வருது, நீ வந்து உடலுறவுக்கு ரெடி ஆயிட்டேன்னு காட்டுறதுக்கு வருது. அப்ப முறைப்படி அந்த உடலுறவை அனுபவிச்சுட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யும், மறுபடியும் ஒரு ஆசைப்பட்டா மறுபடியும் அந்த இச்சை நீர் வந்து மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த விந்து வர, அப்படிதான் எல்லாம் வந்து படைத்து வைத்திருக்கிறான். இவங்க என்ன பண்றான், நிறைய பேரு இந்த புளு பிலிம் பார்த்துட்டே இருப்பான். அவன் அதுலதான் அவனுக்கு சுகம் கிடைக்குமே தவிர அவனுடைய மனைவிட்ட கிடைக்காது. அதுல இருந்து அந்த சனியனை பார்க்காம இருந்துட்டுதான் வைங்க, அவனுடைய மனைவியோட சந்திக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவன் வந்து முழுமையான ஒரு ஆண்மை உள்ளவனாக அவன் என்ன செய்வான், தன்னை காப்பாற்றி. இதெல்லாம் இந்த அறிவியல்ல வந்து நிரூபித்திருக்கிறார்கள். இதனாலதான் என்ன செய்கிறது, இந்த மாதிரி வந்து காட்சிகளை பார்த்து பார்த்து
நமக்கு ஆண்மையே போயிடுச்சு, அவனுக்கே தெரியும் நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப அந்த அந்த செயல்களை கொஞ்ச நாளைக்கு சுத்தமா விட்டு விட்டான என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்னவாக அந்த பேலன்ஸ் பண்ணி உடம்பு சீராகி கொண்ட காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இது வந்து ஒரு ஆண்மையவே கெடுத்து நாசமாக்குது. எது? பெண்களை வந்து ஒரு மாதிரியான பெண்களை தேடி போய் பார்க்குவதும் அந்த காட்சிகளை சினிமாக்கள்ல மூழ்கி போய் பார்ப்பதும் வந்து நம்ம ஆணாக நம்ம இருக்கணுமா இல்லையா? அந்த ஒரு தன்மையை அது என்ன செய்கிறது? பாதித்து விடுகிறது. இப்ப நிரூபிச்சு சொல்லுகிறான். என்ன செய்யறான்? ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆண்மை பாதிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சு சொல்லி இருக்கிறான். அதெல்லாம் நம்ம என்ன என்ன நினைக்கணும்? இந்த காட்சியை நம்ம பார்க்கிறோமே, இந்த காட்சியில் அவன் பாடக்கூடிய டான்ஸும் அந்த ரெட்ட வசனங்களும் ஒரு அசிங்கமான அந்த இதுகளும் என்ன செய்யும்? நம்முடைய உள்ளத்துல நுழைந்து அதுல கொண்டு இன்வால்வ் ஆக்கி என்ன செய்யும்? நம்மளை அறியாமலேயே அந்த மாதிரியான ஒரு இது வரக்கூடிய நேரத்தில் அந்த இச்சை நீர் வந்து வந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இச்சை நீர் வந்தா விந்து வந்துடணும். அந்த மாதிரி ஒரு ஒன்னு தொடர்ந்து வந்தா தான் அது மனிதனுக்கு இயற்கையா உற்பத்தி ஆகிவிடும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து வெளியே வர்றாங்க. இது வந்து நம்ம வந்து சொன்னால நம்புறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல்லா இப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். ஆனா அப்படிலாம் நினைக்க முடியாது. இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? மனுஷன் தானே. மனிதத்தன்மை எடுக்கப்பட்டுலாம் யாரும் எந்த நபி அனுப்பப்படவே கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரும் பொழுது ஒரு பெண் வந்து ரொம்ப ஒரு கவர்ச்சியான ஒரு ரொம்ப பர்சனாலிட்டி அழகான ஒரு பெண் ஒருத்தி செய்யறாங்க, கடந்து போறதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க? உடனே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பார்த்த உடனே அது வந்து அவங்களுக்கே ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிறது. உடனே என்ன செய்யறாங்க? வீட்டுல வந்து அவங்க மனைவியோட சந்தோஷமா இருந்து விடுகிறார்கள். பிறகு மக்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். நீங்கள் வந்து வெளியே நடமாடக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பெண்ணை பார்த்து உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனே உங்களுடைய மனைவியிடம் சென்று விடுங்கள் அப்படின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையும் சொல்றாங்க. அதுவும் இதுவும் ரெண்டுமே, அந்த சம்பவமும் அந்த அறிவுரையுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கிறது. இப்ப நம்ம என்ன விளங்குறோம்? இது மாதிரி ஒன்றை பார்த்து நமக்கு அந்த உணர்வு வந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் மனைவியோடு இருக்கிறீர்களா? ஹலாலான முறையில் அந்த அந்த இச்சையை தீர்த்து கொள்ற ஒரு வாய்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்களா? குடும்பத்தோடு இருக்கிறீர்களா? இல்ல. அப்ப நம்ம அந்த மாதிரியானவர்களாக இருந்தால் நம்ம பாவம் தான் செய்ய வேண்டி வரும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்முடைய ஆண்மைகளை நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். அப்படிங்கிற அந்த காட்சிகள் வந்து எந்த அளவுக்கு நம்முடைய நரம்புகளை முறுக்கேற செய்கிறதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நினைஞ்சிருக்கிறாங்க. இப்ப வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால மேலை நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த இல்லற வாழ்க்கைங்கிறது இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன்கிட்ட சந்தோஷம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் விரட்டினால் போகவே மாட்டாங்க. அந்த நாடுகளில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கணவன்கிட்ட விவாகரத்து கேட்கக்கூடியவர்கள் சரிபாதியா இருப்பாங்க. அந்த மேலை நாடுகள்ல வந்து மனைவிட்ட விவாகரத்து கேட்கிறவங்க 50% இருந்தால் கணவன் விவாகரத்து கேட்கிறவங்க 50% இருப்பான். நம்ம நாட்டில் என்ன 1000ல் 1 தான் விவாகரத்திலே வரும். அங்கெல்லாம் என்ன நடந்தது? ஏன் அப்படி நடக்கிறது? அந்த தன்னுடைய கணவன் வந்து சந்தோஷப்படுத்த முடியவில்லை. ஏன் முடியல? அவ்வளவு அந்த பெண்கள், ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயம் காரணமா இருக்குது. அவங்க அந்த பிரான்ஸ்ல, யூரோப்புகள்ல, அமெரிக்காவுல, இந்த மேற்கத்திய நாடுகள் இருக்கா இல்லையா, அந்த நாடுகள்ல எல்லாம் வந்து ஆம்பளை விட பெண்களுக்கு ட்ரெஸ் கம்மியாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆண்கள் அணிகிறதுல காவாசி ட்ரெஸ் தான் பெண்களுக்கு நினைஞ்சிருக்கிறான். அது பள்ளிக்கூடமா இருந்தாலும், காலேஜா இருந்தாலும், அலுவலகமா இருந்தாலும். அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க? வேலைகள்லாம் பாதிக்குதுன்னு பல நாட்டில் உள்ள நிறுவனங்கள் வந்து வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து ஃபுல்லா என்ன செய்யணும்? முழு ஆடையோட வரணும்ன்றாங்க. இப்பதான் விளங்குறாங்க அதை வேலையை பாதிக்குதுங்கிறத விளங்கி அதை வந்து அது மாதிரிலாம் செய்யறாங்க. வேலையை பாதிக்கிறத விட்டு தள்ளுங்க, இந்த ஆம்பளையை பாதிக்கிறது. ஒரு ஆண்மை என்ன செய்யறது? அவனுக்கு இதே மாதிரியான அதே ஃபீலிங்ல இருந்து கொண்டு இருக்கு என்னமாயிரும்? அவனுடைய ஆண்மை வந்து கம்ப்ளீட்டா போய் இது ஒரு அளவோட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும். ஒரு நேரத்தில் மொத்தமா நினைஞ்சிடும் ஆண்மையை நம்ம இழந்தவர்களாக மாறி கடைசியில் இந்த லேவியம் வைக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஏமாற வேண்டிய நிலைமையை உண்டாக்கி விடும். அதனால என்ன பண்ணணும்? இந்த காட்சிகள்னால பொதுவாக இந்த காட்சி நம்மளுக்கு இருக்கனாக்குறாங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நல்லதா இருக்கா? பழைய காலத்து படங்களா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல கூட பாருங்க, பழைய காலத்து சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இப்ப கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கேடெல்லாம் கம்மி. பழைய காலத்து சினிமாவில் வந்து லைட் வந்து நம்ம கண்ணுல வராது. லைட் வந்து திரையில தான் அடிக்கும். திரையத்தான் போய் பார்ப்போம். பழைய காலத்துல ஒரு வெள்ளை துணியை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த வெள்ளை துணியில இருந்து வெளிச்சம் வராது. பின்னாடி இருந்து என்ன செய்ய? அந்த வெளிச்சம் வெள்ளை துணியில போய் படும். அந்த துணியை தான் பார்ப்போமே தவிர நேரடியா வெளிச்சம் கண்ணையே பார்க்காது. இப்ப என்ன நிலைமை?
டிவில இருந்து வெளிச்சமே கண்ணுக்கு வருகிறது. அது ஒரு செவத்துல அடிச்சு செவத்தை போய் பார்க்கல, ப்ரொஜெக்ட்ல பாக்குறோம் பாருங்களேன், அது கொஞ்சம் கெடுதி கம்மி. அதுக்கான ப்ரொஜெக்ட்ல பாருங்க நான் சொல்ல வரல. ப்ரொஜெக்ட்ல பார்க்கும் பொழுது வெளிச்சம் வந்து செவத்துல அடிச்சிடும், ஒரு துணியில அடிச்சிடும். ஆனா இப்ப டிவி கம்ப்யூட்டர்லாம் எப்படி இருக்கிறது, இப்ப கூட சினிமாவுடைய ஸ்கிரீன் கூட நினைச்சிட்டாங்க எல்இடியா கொண்டாந்து வச்சுட்டாங்க பெருசா, அங்க இருந்தே வெளிச்சம் நம்மள கண்ணை நோக்கி வருகிறது. அப்ப அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா பழைய காலத்தை விட கேடாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த காட்சிகள் கூட என்ன செய்யாது, அந்த உணர்வுகள் அந்த அளவுக்கு எல்லாம் தூண்டாது. காதலனும் 20 அடி தூரத்துல நின்று தான் காதல் பண்ணுவாங்க பாட்டு படிக்கும் போது. அந்த காலத்தை தொடக்கூட மாட்டாங்க ஒருத்தர். அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை பார்க்கும் பொழுது என்ன வராது, வேற மாதிரியான ஒரு காம கிளர்ச்சி எல்லாம் மனிதனுக்கு ஏற்படாது பழைய காலத்துல உள்ள சினிமாக்கள்ல. இன்னைக்கு உள்ள எல்லாம் என்னது அப்படி இல்லை எதுவுமே. நீங்க நல்லா ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னா நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள் காலத்துல இருந்த ஒரு ஆண்மை நம்ம காலத்துல உள்ளவர்களுக்கு இருக்கிறதா? இல்ல. ஏன்? இது எல்லாத்துக்குமே நான் காரணமாக சொல்வேன். இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் எவன் வந்து இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்க முடியாம, அவனுக்கு ப்ளூ பிலிம் வாங்க முடியாம, டிவி வாங்க முடியாம, இருக்கிற டிவி கூட போட்டு பார்க்க முடியாம, மம்மட்டியும் கடப்பாரையும் எடுத்துட்டு வெளியில வயர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறானோ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நமக்கு இருக்குதா? உடலுக்கு எந்த வேலையும் கிடையாது, உட்காந்து டிவியே உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப எப்படி நமக்கு வந்து ஒரு ஆண்மை மிக்கவர்களா நம்ம உருவாக முடியும்? ஆண்மை தானே ஒரு பெரிய பாக்கியம். அதை இழந்துடலாமா? நம்முடைய ஆண்மையை பாதிக்கக்கூடிய விதமாக எந்த விதமான செயல்களும் இல்லாம இருந்தா தானே நம்ம குடும்பத்தை நம்ம வந்து சந்தோஷமா வைத்துக் கொள்ள முடியும். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உழைக்கக்கூடியவனுக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. உழைக்கக்கூடியவனுக்கு அவன் உடலை எப்படா உடம்ப சாய்க்குவோம் அப்படிங்கிற ஒரு அளவுல தான் இருக்கும். அதனால அவனையெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவனுக்கு செலவழிக்க பணமும் கிடையாது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. தனித்தனி அரண்மனை மாதிரி தனித்தனி ரூமுகளும் கிடையாது. ஒரு ஹாலில் அப்படி பேர் ஒன்னா படுத்து கிடப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த வீரமும் அந்த தன்மைகளும் உடற்கட்டுகளும் நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த மாதிரியான சனியனை போய் பார்க்கறதுனால. அது போக என்ன ஆகுதுன்னா அந்த கலிதமாகிறதுக்கு முன்னாடி இச்சை நீர் அதிகம் வெளிப்படுற காரணத்தினாலதான் முட்டுக்கால் வலி அதிகமா வர்றதெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு கேட்டா, முட்டுக்கால்ல வலி வரும். அந்த முதுகு தண்டு இருக்கு பாருங்க, அதுல பல காரணங்களுக்கு வந்தாலும் இது ஒரு காரணம். கம்ப்யூட்டரே பார்த்தால் மட்டும் வராது. இந்த மாதிரியா உட்காந்துட்டு இந்த மாதிரியான ஒரு காம கிளர்ச்சி அடிக்கடி ஆகக்கூடியவர்களுக்கு 100 தடவை கூட கொண்டாடிட்டு போய் சேரலாம், அது ஒரு விஷயம். சேராமலேயே அந்த கிளர்ச்சி ஆகுறது இருக்கு பாருங்களேன், அது வந்து பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்றெல்லாம் இப்ப வந்து மருத்துவர்கள் இன்னைக்கு நல்ல ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான கேளிக்கைகளை ஒரு ஊற்றி முடிவிட்டு நீங்கள் சம்பாதிப்பதற்காக போயிருக்கிறீங்க, பொருளீட்டுவதற்காக போயிருக்கிறீங்க. அப்ப இந்த பொருளீட்டுவதோட என்ன செய்யணும், நல்லபடியாக ஏதோ வந்தோமா போனோமா சம்பாதிச்சுட்டு போய் வீட்டுல வந்து அதை வந்து வேலையில் கூட உங்களுக்கு ஈடுபாடா இருக்க முடியுமா? இதுலயே போய் மூழ்கி போன ஒருத்தனா இருந்தா ராத்திரி பூரா டிவிலே மூழ்கி கிடந்தா காலைல அப்படி வேலை பார்க்க முடியும்? உங்களுக்கு வேலையிலோட நமக்கு பிரகாசிக்க இயலாது, கெட்ட பேர் தான் வரும். கெட்ட பேர் வராட்டாலும் கடமைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணுமா இல்லையா? அதுல ஈடுபாட்டோட நம்மளால் பார்க்க முடியாத ஒரு நிலைமை எல்லாம் ஏற்படும். அப்ப நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எல்லாமே லிமிட் பண்ணி அல்லாஹ் தடுத்த எல்லாமே நல்லா தான் இருக்கும். அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்ன இருக்கு, கெட்டதான் அல்லாஹ் தடுப்பான், அந்த தடை வந்து நமக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு விளங்கி கொண்டு இந்த மாதிரியான கேளிக்கைகள்ல நெஞ்சிருங்க. கேளிக்கைன்னா இந்த மாதிரி ஏதாவது அந்த நாடுகள்ல வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நேரம் போகணும்னு சொன்னா என்ன செய்யுங்க, ஒரு கபடி விளையாடுங்க. அந்த நாட்டில் ஏதாவது இருக்கத்தான் செய்யும். அது எங்க இருக்குன்னு அந்த விளையாட்டு போக்குவரத்து ஏசி ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், அதுல உட்கார்ந்து டிவிக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கணும் என்பதை கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்து விட்டு ஏதோ வேலை பார்த்தீங்களா, மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு 10% நேரத்தை ஒதுக்குறீங்களா, இன்னொரு 10% நேரத்தை என்ன செய்யுங்க உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு விளையாட்டு, அதெல்லாம் ஒரு டைம் பாஸ், அதெல்லாம் ஒரு கேளிக்கை. ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் இருந்தா நீங்களோட சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு ஃபுட்பாலை விளையாடுங்க, ஓடுங்க, ஆடுங்க, பிடிங்க. அது மாதிரியான ஒரு வேலைகளை செய்வதன் மூலமாக நம்ம வந்து அது ஒரு டைம் பாஸ் ஆயிரும். வேலை டென்ஷனுக்கு தானே செய்யறேங்கிறீங்க, அந்த டென்ஷனுக்கு இது குறைக்கவும் செய்யும், பிளஸ் கொழுப்பை எடுத்துரும், ரத்தத்துல உப்பை குறைச்சி விடும், ஆரோக்கியத்தை தரும், உடம்பு திடகாத்திரமா இருகும். இப்படி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்து கொண்டோம்னு சொன்னா நமக்கு என்னவாக, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு இடத்துல ஜிம்ல போய் உட்கார்ந்து ஏதாவது நேரத்தை ஒதுக்கி நீங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும், உங்களுக்கு அந்த வேலைனால வரக்கூடிய டென்ஷன் தானே போய் என்னத்தையா பார்க்க நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து இப்படி மாத்தி விடலாம். வேற எதுல மாத்தினாலும் பரவாயில்லை, அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தெல்லாம் மாறணும்னு கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்ந்து வேற இடத்த மாறி உட்கார்ந்தா கூட அவனுக்கு என்னவாயிரும், அந்த டென்ஷன் இறங்கி போய்விடும். அதனால வந்து இந்த டென்ஷன்ங்கிற காரணத்தை வைத்துக் கொண்டு இது மாதிரியான காரியங்கள்லாம் செய்து விடாமல்
அல்லாஹ் கொடுத்த அந்த உடம்பை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும், கண்ணை பாதுகாத்துக் கொள்ளணும், பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அதை விட எல்லாத்தையும் பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமா நம்முடைய குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது மறுமையில ஒரு பெரிய பாதிப்பு, உலகத்தில் ஒரு மாதிரியா போயிடுது, மறுமையில வேற பயங்கரமான பாரதூரமான விளைவுகளை என்ன செய்யணும் ஏற்படுத்தி விடும். மறுமையில கண் இருந்து குருடர்கள்ங்கிறான்ல, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனால் அதை கொண்டு விளங்க மாட்டார்கள். உலகம் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, கண்கள் இருக்கும் அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள்னா என்ன, பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டார்கள். உலகம் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவங்களுக்கு காதுகள் இருக்கும் அதை கொண்டு கேட்க மாட்டார்கள். அது மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டு என்ன செய்யறான், உலாயிக்க கல் அன்ஆம், இவங்க கால்நடைகளை போன்றவர்கள். பல்கும் அல்லு, அதை விட கேடு கட்டவங்க. ஏன்னா கால்நடைகளுக்கு அதுக்கு அறிவு கிடையாது. இந்த கண்ணை எதுக்கு பயன்படுத்தணும், காதை எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு விளங்காது. நமக்கு விளங்கி செய்யறோம் இல்லையா, அதனால அது கேடு கெட்டவர்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மாதிரி நம்ம சிந்திக்காமல் நம்ம இந்த மாதிரி எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது நம்மளை கேடு கட்ட ஒரு லிஸ்ட்ல எல்லாம் சேர்த்து விடுகிறான். அப்ப மறுமையில் கூட எல்லாம் கேட்பான், குருட்டு பயிலால எழுப்பிடும் அந்த மாதிரி ஆட்களை. எந்த மாதிரி ஆட்களை, இந்த உலகத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, புஸ்தகத்தை பார்க்கலாம், அறிவை வளர்க்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, மியூசியத்துல போய் அறிவை வளர்க்கலாம். அதெல்லாம் விட்டு விட்டு என்ன செய்யணும், உருப்படாத பார்க்கும் பொழுது அதில் குருட்டு பயில எழுப்பிடுவான் மறுமையில. அவன் கேட்பான், யாரப்பில் ஹசர்த்தனி, ஆமா இறைவா என்னையா குருடனாக நீ எழுப்பினா, கது குருத்து பசீரா, நான் உலகத்துல பார்வை உள்ளவனாக தானே இருந்தேன். அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான், ஆமா கதாலிக்கு அப்படித்தான் செய்வேன். அத்தத்துக்கு ஆயாத்தி, என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தது, நீ என்ன செஞ்ச, நசீதஹா, அதை நீ மறந்தாய். கதாலிக்கல் யௌமத்துன்சா, அதே மாதிரி தான் இப்ப நீ மறக்கடிக்கப்பட்டாய். நீ என்னுடைய போதனையை மறந்தீல, அதனால நான் உன்னையே மறந்துட்டேன், உன்னைய குருடன் நான் எழுப்பிட்டேன். எல்லாம் என்ன செய்யறான், எழுப்பும் போது பின்னாடி பார்வையை கொடுத்தா நரகத்துக்கு அனுப்புவான், அது ஒரு விஷயம். அந்த எழுப்பும் போதே ஒரு அடையாளம் எப்படி இது, குருட்டு பயலாக எழுப்புவேன் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம யாரெல்லாம் இந்த அமானிதமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த உடம்புகளை உரிய விதத்தில் பயன்படுத்தாமல் வேற விதத்தில் பயன்படுத்தி நாசமாக்கினார்களோ அவங்களுக்கெல்லாம் மறுமையில ஒரு கேள்வி இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ரூம்ல உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துட்டு அதை பார்க்கிறோம் இதை பார்க்கிறோம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருத்தன் எல்லா இடத்திலும் நுழைந்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்மோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய கழுத்தில் அல்லாஹ் பதித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குள்ள இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு பி உனுகிஹி, ஒவ்வொரு மனுஷனுடைய கழுத்திலையும் அவனுடைய பதிவேட்டத்தை நம்ம போட்டு வைத்திருக்கிறோம். அங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கான், சிப்பு அல்ல, அது அம்புட்டு அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்னென்ன செய்யறோம் என்பது இங்க வேற 2 மலக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க வேற ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அல்ல வேற பார்த்துக்கிட்டு வேற இருக்கிறான். அதுல இருந்து எதுவுமே பலவிதமான கண்காணிப்புகளுக்கு மத்தியில் தான் நாம் என்ன செய்யறோம், இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு அச்ச உணர்வை நீங்கள் வளர்த்து கொண்டு, இது மாதிரியான நீங்கள் மனைவி விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், நம்ம மனைவி விட்டு பிரிந்திருக்கிறோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல் ஹபீசாத்து லில் ஹபீதீன, கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு, கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு, ஓ தையிபாத்து லில் தையிபீன, நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு, நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நம்ம இந்த மாதிரி தடம் புரண்டு போறோமே, இது மாதிரி நம்முடைய வீட்டுல மனைவி போனா நம்ம ஒத்துக்கொள்வோமா? நம்ம மனைவி தடம்புரல கூடாது என்று ஆசைப்படக்கூடிய நம்ம தடம்புரலுவது நியாயமா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலும் என்ன ஆயிரும், அதை நம்ம அந்த செயல்கள் விலகிக் கொள்வோம். நம்ம மனைவி சுத்தமா இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளும் சுத்தமாக இருக்கணுமா இல்லையா, நம்மளும் கண்ட்ரோலா இருக்கணுமா இல்லையா என்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து, அல்லாவும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து பார்த்து, உங்களுக்கு துன்யாவுலேயும் உங்களுக்கு இதெல்லாம் கேடுகளை செய்யும், பண விடயத்தை செய்யும், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். நம்முடைய நடுத்தர வயசுல நம்ம கிழவர்களாக மாறிவிடுவோம். கிழட்டு வயசுல கிழவனா மாறணும், அது ஒரு கணக்கு, யாரா இருந்தாலும் மாறணும். நடுத்தர வயசுலயே என்ன செய்வோம், கிழவர்களாக மாறிவிடுவோம். அந்த மாதிரியான ஒரு நிலை நீங்க பார்க்கணும். 50 வயசுல எல்லாம் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு என் புள்ள சம்பாரிச்சு போறான்னு சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். இப்ப நாமெல்லாம் எங்க வாப்பா காலத்துல எல்லாம் 50 வயசுல இளைஞர்கள் கணக்கு. எங்க வாப்பா காலத்துல என்ன செய்வாங்க, 50 வயசுல வேலைக்கு போவாங்க, 50 வயசுல இளைஞருங்கிற கணக்கு, 85 வயசு தான் கிழவனுங்கிற கணக்கு வரும் அந்த காலத்துல எல்லாம். இப்ப 50ல என்ன பண்றான், என் புள்ள சம்பாதிக்கிறான் வீட்டுல உட்கார அளவுக்கு கிழவனாக்கி விடுதா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஆவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நம்ம காலத்தில் நம்மளை கெடுத்து நாசமாக்கக்கூடிய நிறைய சைத்தானுடைய மாய வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கவனமா, ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு நம்ம நடந்து கொள்வதன் மூலமாகத்தான் இதெல்லாம் பார்த்து கொள்ள முடியும். அதனால அதுலயும் சவுதி அரேபியாவில் நீங்க இருக்கிறீங்க,
நீங்க ஊர்ல எல்லாம் தெருவுல போற இடத்துல பொம்பளை எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அங்க பொம்பளையே பார்க்கல, ரோட்லயே பார்க்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு அந்த வெறுமை உங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்கிறீங்க. அது நல்லது. அந்த மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு இருந்தால் என்ன மாதிரி பிரான்ஸ் மாதிரியோ யூரோப் மாதிரியோ தெருவுல பொம்பளையில் ஒரு மாதிரி நடக்கிற காட்சியை பார்த்து பார்த்துட்டு வந்துடும் வைங்க, அது நான் சொல்லக்கூடிய அந்த பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திடும். இங்க அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான் அந்த மாதிரி பொம்பளை ரோடுகளை நடத்த முடியாம ஆக்கி ஓரளவுக்கு நினைஞ்சிருக்கான், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். நம்ம அலைபாய முடியாத ஒரு நாட்டிலையாவது கொண்டாந்து மனைவியை பிரிஞ்சு இருந்தால் கூட நம்மளா போய்கிட்டு வீட்டுல உட்காந்துட்டு புளிப்புளியும் பார்த்தாலே, ரூம்ல உட்காந்து பார்த்தாலே தவிர நம்மளை கெடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள் போஸ்டர் வடிவில, சினிமா வடிவில, இந்த விபச்சாரிகள் வடிவில வெளி உலகத்தில் இல்ல. தேடி போய் கள்ளத்தனமா செய்தாலே தவிர வெளி உலக ரோடுகள் என்ன செய்கிறது, மனிதனை கெடுக்கக்கூடிய வகையில் இல்லைன்னு நீங்க என்ன செய்யணும், அதுக்கு நன்றி செலுத்தி இந்த மாதிரியான வாய்ப்புகளை இருந்தும் நம்ம கெட்டு போனா என்ன ஆகுறது, பிரான்ஸ்ல இருந்து கெட்டு போனா அதுக்கு ஒரு காரணத்தையா சொல்லி தொலையலாம். யூரோப்ல போய் கெட்டு போனா என்ன செய்யலாம், அதுவும் பிரான்ஸ் யூரோப் தானே, சரி யூரோப்ல கெட்டு போனா அதுக்கு ஏதாவது காரணத்தை சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே சவுதியில உட்கார்ந்துக்கிட்டு அந்த மாதிரி கெட்டு போனா என்ன காரணம் சொல்லுவீங்க? இதெல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், உங்களை நீங்கள் அம்புசக்கும் வகலிக்கும் நாரா, உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நாங்களும் மாற வேண்டும். எல்லா வகையிலும் கண்ட்ரோல் செய்து ஆசைக்கு விலங்கு போட்டு அறிவுடைய கண்ட்ரோல்ல வைத்து மறுமைக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்